வணக்கம். நான் தான் உங்கள் பசுபதி ரிப்போர்ட்டர் பேசுகிறேன். தொடர்ந்து பல மாத காலங்களாக நமது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள பொது மயானத்தில் தனியார் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது. பல முறை நம்ம மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிச்சிருக்கோம். லோக்கல் பிடி ஹோட்டல் எல்லாத்திலையும் நம்ம புகார் அளித்து தொடர்ந்து நம்ம இந்த இதை கோரிக்கையை வச்சுட்டு வரோம். ஆனால் தற்போது வரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதாவது நம்ம பொது மயானத்தில் அந்த தனியார் கழிவுகள் கொட்டப்படுறது மட்டும் இல்லாமல் இறைச்சி கழிவுகளோடு சேர்த்து எரிச்சு விடுறாங்க. அந்த எரிச்சு விடுறதுனால அந்த சுவாச புகைகள் அந்த தேரடி தெருக்கு, தேரடி கிழக்கு மற்றும் முத்துநகர், அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மூச்சு திணறல் பாதிப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருது. இதனால இதில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த சுவாச பிரச்சனைகள் எந்த ஹாஸ்பிட்டல் போய் அவங்க செக் பண்ணாலும் உங்களுக்கு சுவாச கோளாறு இருக்கு, சுவாச பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து மருத்துவர்கள் அவங்கள எச்சரித்து வராங்க. உடனடியாக இதில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் செத்தா கூட எங்கள் உறவினர்கள் ஒரு நிம்மதியாக எந்த ஒரு வாடகையும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக எரிக்க முடியல. அந்த இடத்துல அவ்வளோ அந்த டூ வீலரில் அந்த இடத்துல கிராஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல நாங்கள் மூக்கை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறோங்கும் போது அந்த பகுதியில் சுற்றி வாழக்கூடிய பொதுமக்கள் எவ்வளோ வேதனையாக இருப்பாங்கிறத கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் பார்வைக்கு எடுத்து, தனியார் கழிவுகளா அங்கே குப்பையை கொட்டுறாங்களா இல்லை கழிவு கொட்டுறாங்களா உடனடியாக அவங்க மீது எச்சரிக்கை எடுத்து உடனடியாக ஒரு பெரிய ஃபைனை விதிச்சாதான் அந்த அடுத்த வாட்டி அவங்க அங்கே வரமாட்டாங்க. போன வாரத்தில் பார்த்தா நம்ம மாத்தூர்லேருந்து அவ்வளோ கழிவுகளை ஏற்றி கொண்டு கொட்டுறாங்க. விராலிமலை என்ன கழிவுகள் கொட்டுற இடமா?